வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு. விஷசாராய வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்தால் அதன் விசாரணையை முடிய கால தாமதமாகும் என தமிழ்நாடு அரசு விளக்கம். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேர் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சிறை பிடித்தது இலங்கை கடற்படை. திமுக அரசு மீது அவதூறு பரப்புவதன் மூலம் சிலர் மலிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். கடந்த காலங்களில் ஆட்சியாளர்களை களத்தில் காண முடியாது என்றும் தமிழக அரசின் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி பேச்சு. சென்னை மாநகரின் எல்லை எத்தனைதான் பறந்து விரிந்தாலும் ஒரிஜினல் சென்னை நம் வட சென்னை தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். திமுக ஆட்சியில் வட சென்னையின் வளர்ச்சிக்கு 6300 கோடியில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பதிவு. 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு திட்டமா சேர்ந்து இப்போ 6300 கோடி ரூபாய்க்கு 252 திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை. மருத்துவர்கள் இன்றி ஊழியர்களை தலையில் தையல் போட்டதாகவும் நோயாளிகள் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் மருத்துவத்துறை அதால பாதாளத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. மானாமதுரை மருத்துவமனை சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மானாமதுரை அரசு மருத்துவமனையில் திடீர் மின்வெட்டு ஏற்பட்டதோடு ஜெனரேட்டரும் பழுதானதால் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை. சுய விளம்பரத்திற்காக எல்லாவற்றிலும் எதிர்க்கட்சித் தலைவர் அரசியல் செய்வதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நாம் தமிழர் கட்சியினர் கூண்டோடு விலகல். சீமான் மீதுள்ள அதிருப்தி காரணமாக கட்சியிலிருந்து விலகுவதாக தகவல். புயலால் பாதிக்கப்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. இயல்பு நிலை திரும்பும் வரை மக்களுக்கான அனைத்து தேவைகளையும் வழங்கிட வலியுறுத்தல். இடைத்தேர்தலில் ஆளும் அரசு தரப்பு காட்டும் வேகத்தை பேரிடர் கால நிவாரணத்தில் காட்டாதது ஏன் என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி. ஒவ்வொரு முறையும் இயற்கை சீற்றத்தால் மக்கள் பாதிக்கப்படுவதும் அதற்கு அரசு காரணங்களை சொல்வதும் வாடிக்கையாகிவிட்டதாக விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் கிடங்கல் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டதால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் ரயில்வே இரும்பு பாதைகளை கடந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள். திருவெண்ணை நல்லூர் அடுத்த மாராங்கியூர் கிராமத்திற்கு செல்லும் சாலை வெள்ளத்தால் துண்டிப்பு. ட்ரோன் மூலம் பால், உணவு உள்ளிட்ட பொருட்களை அனுப்பி விழுப்புரம் காவல்துறை அசத்தல்.
தமிழர் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு பிரிவினைவாத இயக்கம் என திருச்சி எஸ்பி வருண்குமார் கருத்து. நாம் தமிழர் கட்சியினால் தானும் தன்னுடைய குடும்பத்தினரும் இணையதள குற்றத்தால் பாதிக்கப்பட்டதாகவும் வேதனை. They have elements borrowed from the banned LTT organization. So they start attacking me for effecting that arrest. Subsequently, again when I get shifted to another district, we are required to register an FIR, we arrest it. Continuously they attack us. That's my wife, she is my batchmate, she is also a police officer. She was attacked, her photos were mocked, and then they put out my children photo and they had openly, 2 SPs, they put out my children's photo and they told that we will eliminate them. If not now, after your retirement. That kind of சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பெருக்களத்தூர், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. மழையால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல். பெண் காவலர்களுக்கு காவல் வருகை அணிவகுப்பு காலை 7 மணிக்கு பதிலாக 8 மணிக்கு நடைபெறும். பெண் காவலர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப தமிழக முதலமைச்சரின் உத்தரவை அமல்படுத்த தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் சுற்றறிக்கை. கஞ்சா குடிச்சா கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணணும் தெரியாதா? போதைப் பொருள் வழக்கில் கைதான மகனை போலீசார் சிறைக்கு அழைத்து செல்லும் போது மன்சூர் அலிகான் அட்வைஸ். தெரியுமாரு ஏன் தப்பு பண்ற? கஞ்சா குடிச்சா கவர்மெண்ட் பெற்றோர் அனுமதியின்றி மாணவர்களுக்கு தாங்கும் திறன் சோதனை நடத்தியதாக எழுந்த புகார். சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள வனவாணி பள்ளி முதல்வர் சதீஷ்குமார் சஸ்பெண்ட். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாயி மீது துப்பாக்கி கொண்டு பாய்ந்த விவகாரம். ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கடந்த 1ஆம் தேதி பைனாஸ் அதிபர் ரமேஷ் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது. கடன் கேட்டு தராததாலும் தகாத வார்த்தையால் பேசியதாலும் கூலிப்படையை வைத்து கொலை செய்ததாக கைதானவர்கள் போலீஸ் விசாரணையில் தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 5000 லஞ்சம் வாங்கிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கைது. அரசு பணி முடித்த ஒப்பந்ததாரருக்கு பணம் ஒதுக்க லஞ்சம் பெற்றதால் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடவடிக்கை. பொள்ளாச்சியில் 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை குறிவைக்கும் தக்காளி காய்ச்சல். உரிய சுகாதார நடவடிக்கைகளை பெற்றோர் மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல். இது கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாதத்தில் தாய்மார்களை பாதிக்க வாய்ப்பிருக்கிறது. இந்த குழந்தைகள் அதிகமாக காய்ச்சல், அதிக புண், இதை ஸ்கிராட்ச் செய்யும்போது இது புண்ணாக வாய்ப்பிருக்கிறது. இந்த குழந்தைகள் அதிக காய்ச்சல் குறையவில்லை என்றால் குழந்தைகள் நல மருத்துவர்களை அணுகி காய்ச்சல் அரிப்புக்கு மட்டும் மருந்து எடுத்தாலே இது தானாகவே 5 நாள் முதல் 7 நாட்களுக்குள் குணமடைந்துவிடும். தன்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஆதரவு அளித்த ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவாருக்கு நன்றி தெரிவித்தார் தேவேந்திர பட்னாவிஸ். இன்று மாலை 5:30 மணியளவில் மும்பை ஆசாத் மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும் அறிவிப்பு. அசாம் மாநிலத்தில் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளில் மாட்டிறைச்சிக்கு தடை. புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான அரசு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட PSLV C-59 ராக்கெட் ஏவுதல் இன்று விண்ணில் செலுத்தப்படுகிறது.
மாலை 4:12 மணிக்கு விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ அறிவிப்பு. நாசா தலைவராக ஜாரெட் ஈசாக்மேனை நியமனம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் ட்ரம்ப் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் 2வது போட்டி நாளை தொடக்கம். இந்திய அணி வீரர்கள் தீவிர வலை பயிற்சி. ஹைதராபாத்தில் புஷ்பா 2 பிரீமியர் காட்சியை காண வந்த அல்லு அர்ஜுனுக்கு உற்சாக வரவேற்பு. ஆயிரக்கணக்கானோர் கூடியதால் ஸ்தம்பித்த ஆர்டிசி சாலை. நாக சைத்தன்யா சோபிதா ஜோடிக்கு ஹைதராபாத்தில் கோலாகலமாக நடந்து முடிந்த திருமணம். திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டு வாழ்த்து. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் 8வது சுற்று ஆட்டமும் டிரா. இதுவரை முடிந்துள்ள 8 போட்டிகளில் இருவரும் தலா 4 புள்ளிகளை பெற்று சமனில் உள்ளதால் இழுபறி.